இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு நன்றி சொல்லி முழந்தாள் படியிட்டு, அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே இறைவார்த்தையை கேட்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் இந்த மக்களோடு இருக்கட்டும். இறைவார்த்தையின் அபிஷேகம் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும். இவர்களுடைய இல்லங்களிலும் இதயங்களிலும் இவர்களுடைய தலைமுறையிலும் இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் கிடைக்கட்டும். இன்று இவர்கள் செய்கின்ற வேலையிலெல்லாம் நீர் இவர்களோடு இருக்கும். எடுக்கின்ற முயற்சியிலெல்லாம் உடைய அருள்கரம் இவர்களை தாங்கட்டும். ஆண்டவரையுமே அறிந்த மக்களாக இவர்களை வாழ்வதற்கு தூய ஆவியின் அருளை தந்து இந்த நாளில் வழிநடத்தும். இந்த நாளை இவர்களுக்கு ஆசீர்வாதமாக தாரும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 59:16 இறைவார்த்தை. நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன், காலையில் உமது பேரன்பை நினைத்து ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடி வேளையில் எனக்கு நீர் அரணும் அடைக்கலவுமாய் இருந்தீர். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை கேட்கும் போது கடவுளின் ஆற்றலை புகழ்ந்து பாட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் அவரது பேரன்பை நினைத்து ஆர்ப்பரித்து பாட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. காரணம், ஒவ்வொரு நாளும் புதியதாய் இருக்கின்றது. புதிய புதிய இறைவார்த்தை கிடைத்து இறை பராமரிப்பு நமக்கு கிடைக்கிறது. எதற்கு தாவீது கடவுளை புகழ்ந்தார்? காரணம், தாவீதை கொல்வதற்காக சவுல் ஆட்களை அனுப்பிய போது பாதுகாப்புக்காக தாவீது புகழ்ந்து பாடிய பாடல் வரிகள் தான் இது. நெருக்கடியான வேளையில் கடவுள் எனக்கு அரணம் அடைக்கலமாக இருந்து என்னை பாதுகாத்தார். என் எதிரிகளின் கையிலிருந்தும் அவர்களின் சூழ்ச்சிகளிலிருந்தும் என்னை விடுவித்து காத்தார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகின்ற ஒரு காலம் ஒரு நெருக்கடியான காலம், தனிமையான காலம், சற்றும் எதிர்பாராத ஒரு காலம். விரும்பாத நிகழ்வுகளும் விரும்பாத தோல்விகளும் வந்த காலங்கள் உண்டு. சகோதரமே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காலம் வாழ்வில் இருந்தது. அது துன்பத்தின் காலம், அது பயந்து நடுங்கிய காலம். நமது வாழ்வில் பணம், செல்வாக்கு, புகழ் இருந்தபோது நம்மை சுற்றி அதிகமான நபர்கள் இருந்தார்கள், நண்பர்கள் இருந்தார்கள், உறவினர்கள் இருந்தார்கள். ஆனால் நமக்கு துன்பங்கள் வரும்போது நம்மோடு கூட தோள் கொடுத்து நிற்பதற்கு, கரம் பிடித்து நிற்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். போராட்டங்கள் வரும்போது, மனது தளர்ந்து போகும்போது, தனிமைப்பட்டதாக நினைத்து நாம் கலங்கும் போது நமக்கு யாரும் இருக்க மாட்டார்கள். தாவீது சொல்கிறார், யார் என்ன சொன்னாலும் இடுக்கண் வேளையில் நான் ஆண்டவரை கூவி அழைப்பேன். எனது முழு வலிமையோடும் ஆற்றலோடும் அவரை ஆர்ப்பரித்து பாடி கூப்பிடுவேன். காரணம், நான் மறந்தாலும் கடவுள் என்னை மறக்க மாட்டார். நானோ அவரது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன். காலையில் பேரன்பை நினைத்து ஆர்ப்பரித்து பாடும். நண்புமிக்கவர்களே, விடியற்காலையில் எழுந்து கடவுளுடைய சந்நிதிக்கு வந்து முழந்தாள் படியிட்டு ஜெபித்து அவருடைய அன்பை, அவருடைய பேரன்பை நினைத்து நாம் மகிழும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எல்லாவித நெருக்கடியிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றார். துன்பமுற்ற வேளையில், துடுக்கணுற்ற வேளையில், இடுக்கணுற்ற வேளையில், எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். எனவே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றலுக்காக ஜெபிப்போமா? என்னை படைத்த கடவுள் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிடுவதில்லை, நானும் அவருக்கு உகந்தவற்றையே செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய அருளையும் ஆற்றலையும் கண்டு நாம் மகிழ்வோம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.